நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட பிரதமருக்கு ராகுல் காந்தி கடிதம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்த விவகாரம் குறித்து விவாதிக்க கோரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்வதாக இந்திய விமானப்படை தகவல். ராணுவ நடவடிக்கைகள் முழுமையாக முடிந்த பின் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என உறுதி. தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இந்திய விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம். வாழ்வில் நேர்மையான மாற்றத்தை கொண்டுவர புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குபவர்களுக்கு நாடு தலைவணங்குவதாக பதிவு. பஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலில் படுகாயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் உடல்நிலையில் முன்னேற்றம். வயிற்று பகுதியில் குண்டடிப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவரை சந்தித்து நலம் விசாரித்த தமிழக பிரதிநிதிகள். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை வரவேற்கிறோம், ஆனால் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு தேவை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் இன்று மாலை சித்திரை முழு நிலவு இளைஞர் மாநாடு. செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பெரும்பாலான டாஸ்மாக் கடைகள் மூடல். இந்தியா பாகிஸ்தான் இடையே மூன்றாம் தரப்பு மத்தியஸ்திற்கு கதவுகளை திறந்து விட்டோமா என காங்கிரஸ் கேள்வி. மத்தியஸ்தை மறுத்து 4 நாட்களில் பாகிஸ்தானை சரணடைய செய்ததாக இந்திரா காந்திக்கு ஜெயராம் ரமேஷ் புகழாரம். முன்னாள் IAS அதிகாரி சகாயத்தை யாரும் அச்சுறுத்தவோ கட்டுப்படுத்தவோ அரசு அனுமதிக்காது என அமைச்சர் ரகுபதி எச்சரிக்கை. கனிமவள முறைகேடு வழக்கில் நீதிமன்றத்தில் சகாயம் அச்சமின்றி சாட்சியங்களை அளிக்கலாம் என்றும் உறுதி. சகாயம் IAS காணொலி காட்சி மூலமாக கூட ஆஜராகும். அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் வாக்குமூலம் கொடுப்பதுதான் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி கொடுக்கலாம். அவருக்கு எந்த விதமான அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு என்ன கேட்டிருக்காரோ அதை நிச்சயமாக அரசு செய்யும். யாரையுமே உண்மையை சொல்ல வருகின்றவர்களை நாங்கள் என்றைக்குமே அவர்களை பாதுகாத்து உண்மையை சொல்ல வைப்போமே தவிர யாருக்கும் பாதுகாப்பு தராத அரசு இது அல்ல. அனைவரையும் அரவணைத்து பாதுகாக்கின்ற அரசுதான் தலைவர் தளபதி அரசு. 4 நாள் நீடித்த மோதல் முடிவுக்கு வந்ததால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைதி திரும்பியது. தாக்குதல் நிறுத்த உடன்படிக்கையை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் அமைதியான சூழல். வரலாற்று சிறப்புமிக்க மங்களதேவி கண்ணகி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா. தேனி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை. சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு சிறக்கட்டும். தமிழ் சமூகங்கள் நல்லிணக்கத்தோடு தலைநிமிர உழைக்கும் ராமதாஸ் அன்புமணிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து. சித்திரை பௌர்ணமியையொட்டி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு. பிச்சிப்பூ 1 கிலோ 3000 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ கிலோவுக்கு 1300 ரூபாய்க்கும் விற்பனை. விடுமுறை நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள். கடற்கரையில் நீராடி குடும்பத்தோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். சென்னை அடுத்த மறைமலை நகரில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் 2 வெட்டி படுகொலை. முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட சம்பவமா என காவல்துறையினர் விசாரணை. அவனியின் ஆதார ஸ்ருதி அன்னை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அன்னையின் மகத்துவத்தை போற்றுவோம் என EPS, தாவேக தலைவர் விஜய் ஆகியோர் வாழ்த்து. தாக்குதல் மூலம் பயங்கரவாதிகளுக்கு இந்தியா பாடம் புகட்டி விட்டதாக காங்கிரஸ் MP சசி தரூர் கருத்து. அமைதி முக்கியம் என்பதால் தாக்குதல் நிறுத்த மகிழ்ச்சி அளிப்பதாக விளக்கம். உக்ரைனுடன் நேரடி பேச்சுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு. தீவிரமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயார் என அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சி.